ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான் சிக்கன் 65. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65க்கு மசாலா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். காரம் நம்மளோட ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு இப்போ நான் சேர்க்க போகிற மசாலாவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனும், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் வந்துட்டு நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 லெமன் வந்துட்டு இதில் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா மசாலா வந்து சிக்கனில் ஊறுற அளவுக்கு நல்லா மசாலாவை போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன் கூட கோட் பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நான் பொரிச்சு காட்டுறேன். சிக்கன் பாருங்கள் நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது. இது அப்படியே நம்ம எடுத்து பொரிக்கக்கூடாது. இது நல்லா திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பொரிக்கணும். பாருங்கள் நல்லா ஒரு புரட்டிட்டேன். இப்போ எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து சிக்கன் இதில் போட்டுக்கலாம். சிக்கன் 65 சைட் டிஷ் மட்டும் இல்லை, நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எவ்வளோ பொரிச்சு வச்சாலும் நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஆர்ஜே ஜமுனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.